எல்லோருக்கும் வணக்கம். ரமணி கிரியேஷன்ஸின் இன்றைய பதிவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சத்குரு ஷிரடி சாய்பாபாவை பற்றி நாம் இந்த பதிவில் பேசிக்கொண்டிருக்கிறோம். அவரின் அற்புதங்கள், அவரை எப்படி வணங்க வேண்டும், ஏன் அவரை வணங்க வேண்டும் என்பதை பற்றி தொடர்ந்து 8 வியாழக்கிழமைகளில் 8 வாரங்களில் இதை பற்றி நாம் தெளிவாக பேசியிருக்கிறோம். நீங்களும் அதை கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இந்த வாரம் 9வது வாரமாக நிகழ்ச்சியில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சென்ற 8 வாரங்களில் நாம் பாபாவின் புகழ் பற்றி, அவரை ஏன் வணங்க வேண்டும் என்பதை பற்றியும் விரிவாக தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த வாரத்தில் அதன் தொகுப்பிலிருந்து சிலவற்றை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். ஏனென்றால் சிலர் கடந்த பதிவுகளை பார்க்காமல் இருந்திருந்தால் அவர்களும் பார்ப்பதற்காகவும், தொடர்ந்து பார்த்தால் இது மிகவும் சுவையாக இருக்கும் என்பதற்காகவும், அந்த அருளை அவர்கள் பெற வேண்டும் என்பதற்காகவும் ஒரு சிறிய விளக்கம் கொடுத்துவிட்டு 9வது வாரத்திற்கு நாம் செல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். கடந்த 8 வாரங்களில் முதல் வாரத்தில் ஸ்ரீ சாயியை நாம் ஏன் வணங்க வேண்டும் என்பதற்கு ஆதாரமாக சாயிநாதன் அஷ்டோத்திரத்திலிருந்து சில உதாரணங்களை கூறி, அதன் ஆதாரமாக அவரே ஸ்ரீராமர், கிருஷ்ணர், மகாவிஷ்ணு, மகாலட்சுமி மற்றும் சிவன், மாருதி, தத்தாத்ரேயர் போன்றவற்றை நாம் கூறி உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ சாயி சத் சரித்திரத்திலிருந்து சில பகுதிகளை மேற்கோள் காட்டி, அவர் எப்படி பக்தர்களுக்கு, தன்னை நினைத்து வருபவர்களுக்கு அந்த காட்சியாகவே காட்சி தந்தார், எப்படி அவரின் குருமார்களுக்கு மூலமாகவே அவர் குருமார்களை பக்தி செய்யும்படியும் காட்டி கொடுத்தார். மேலும் பக்தர்களுக்கு எவ்விதமான ஒரு மிகவும் ஆழ்ந்த பக்தியின் காரணமாக நல்ல காட்சியளித்து அவர்களை மகிழ்வித்து ஒரு பிளிஸ் சுப்ரீ போன்ற ஒரு தரிசனத்தை கொடுத்து அவர்களை மகிழ்வித்தார் என்பதையெல்லாம் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து குருமார்கள் தாங்கள் கேட்டுக்கொண்டபடி செய்ததையெல்லாம் நாம் விளக்கமாக பார்த்தோம். கடந்த வாரத்தில் நாம் சப்தசிங்கி தேவி பக்தருக்கு எப்படி அவரை அங்கு வரவழைத்து அவருக்கு அந்த காட்சி அளித்து அவருடைய மனக்குறைகளையும் மனசலனங்களையும் தீர்த்தார் என்பதை மிகவும் விளக்கமாக பார்த்தோம். அதேபோல் தன்னிடம் இருக்கும் ஒரு பக்தர் ஒரு வேண்டுதலை ஏன் விடக்கூடாது என்பதற்காக அவரை அந்த கோயிலுக்கு, அந்த சப்தசிங்கி தேவி கோயிலுக்கே சென்று வழிபடுமாறும் ஏற்படுத்தியதை நாம் பார்த்தோம். இதெல்லாம் மிகவும் அற்புதமான விஷயங்கள். அதைத் தொடர்ந்து இந்த வாரத்தில் நாம் பார்க்க போவது மிகவும் விறுவிறுப்பான ஒரு நிகழ்ச்சியாகவே இருக்கும். இந்த வாரம் நாம் குரு பூர்ணிமா, பௌர்ணமி ஆகியவற்றை தொடர்ந்து இந்த வாரத்தின் பகுதியில் நாம் அதை இருந்து கொண்டு வந்திருக்கிறோம். ஆகவே குரு பூர்ணிமாவன்று நாம் எப்படி ஒரு குருவிடமும் பக்தி இருக்க வேண்டும் என்று பலர் பலவிதமாக உங்களிடம் பகிர்ந்திருப்பார்கள். நீங்களும் நிறைய பகிர்வுகளை பார்த்திருப்பீர்கள். நிறைய பேர் நிறைய விஷயங்கள் மிகவும் சிறப்பாகவும் மிகவும் அருமையாகவும் கூறியிருப்பார்கள். ஆகவே அந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் நான் போகாமல் சத்குரு சாய்பாபாவின் மூலமாகவே அவர் எப்படி தன்னை விரும்பி வந்த குருவிடம் ஒரு தட்சிணையை இவ்வொரு ஆத்மாத்மாக ஒரு மன நிறைவோடு அவர் தனது சிஷ்யன், தனது பக்தன் ஏமாந்து போகக்கூடாது, அவன் ஒரு தோய்வு நிலை ஏற்படக்கூடாது என்பது போல ஒரு நிகழ்ச்சியை இன்று நான் குறிப்பிடுகிறேன். அது சத்யநாராயண பூஜை செய்கிற நேரத்தில், பௌர்ணமி நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு சொல்வதில் மிக சிறப்பாக இருக்கும் என்பதற்காக நான் இதை கூறுகிறேன். ஹரிபாவ் கார்னிக் என்கின்ற ஒரு பக்தர்
குரு பூர்ணிமா அன்று சாய்பாபாவை தரிசிக்க ஷிரடி வருகிறார். அங்கே அவர்களுக்கு முறையாக அவருக்கு வழிபாடு செய்து ஆடைகளை அவருக்கு வஸ்திரங்களை அவருக்கு சமர்ப்பித்து உரிய தட்சிணைகளெல்லாம் கொடுத்து அவருடைய தரிசனத்தில் மெய்மகிழ்ந்து மிகவும் மகிழ்ச்சியாக இருந்துவிட்டு இருக்கிறார். குரு பூர்ணிமா அன்று எவ்வளவு கூட்டம் இருக்கும் என்பது நமக்கு தெரியும். அந்த காலத்திலேயே கூட்டம் இருந்திருப்பதாக நாம் அறிகிறோம். அப்படிப்பட்ட கூட்டத்திலும் அவர் இவைகளெல்லாம் முறையாக செய்து வழிபாட்டு விட்டு தட்சிணைகளாம் கொடுத்து விட்டு எல்லோரும் கூட்டம் அதிகமாக இருப்பதால் தானும் மற்றவர்களுக்கும் இடம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அங்கிருந்து அவர் படிக்க ஒரு பாபா ஒரு உயரத்தில் அமர்ந்திருக்கிறார். அவர் தரிசனம் முடித்துவிட்டு இவர் கீழே இறங்கி வந்து விடுகிறார். கீழே இறங்கி வந்ததுக்கு பிறகு வரும்போது அவர் மனதில் ஒரு சிறிய சலனம் ஏற்படுகிறது. இன்னும் அவருக்கு தட்சணை கொடுக்க வேண்டும் என்று கையில் ₹1 நாணயத்தை எடுத்துக்கொண்டு தட்சணை கொடுப்பதற்காக படிக்கட்டு ஏற முயற்சிக்கிறார். அப்பொழுது அங்கே பாபாவின் கூட்டணியில் மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய பக்தரான ஷாமா என்பவர் இந்த பக்தரை பார்த்து மிகவும் அன்பாக மிகவும் சாதுரியமாக ஒரு கஞ்சாடையிலே ஜாடை காட்டி ஒரு துறை இறங்கி வெந்து விட்டால் மேலும் மேலே போகக்கூடாது என்பது போல அவருக்கு ஒரு ஜாடை காட்டிவிட்டு அவர் புரிய வைத்து விடுகிறார். இவரும் திரும்பி வந்து விடுகிறார். நாமெல்லாம் திருப்பதி கோயிலுக்கு சென்றால் நேராக சுவாமியை பார்த்துவிட்டு திரும்பாமல் அப்படியே நேராக வந்து விடுவோம். பெரிய பெருமாள் கோயிலுக்கெல்லாம் செல்லும்போது மகாவிஷ்ணுவை பார்த்துவிட்டு நான் பெரும்பாலும் பார்த்தது பக்தர்கள் மிகவும் ஸ்ரத்தையான பக்தர்கள் அப்படியே திரும்பி வந்து விட மாட்டார்கள். ஒரு ரிவர்ஸ் என்று சொல்வார்கள் இல்லவா, பின்பக்கமாகவே அப்படியே நடந்து வந்து விடுவார்கள். அதை நான் பார்த்திருக்கிறேன். அதே போல் இந்த பக்தரும் அமைதியாக வந்து விட்டார். வந்ததுக்கு பிறகு அவருக்கு மீண்டும் ஒரு தரிசனம் கிடைக்கவில்லை. கையில் வைத்திருந்த ₹1 கொடுக்க முடியவில்லை என்று மிகவும் வருத்தப்பட்டு கொண்டு நேராக அவர் தன்னுடைய ஊருக்கு செல்ல ஷிரடியை விட்டு கிளம்பி விட்டார். போகின்ற வழியில் அங்கே நாசிக்கில் காலாராமர் என்ற ஒரு கோயில் இருக்கிறது. அந்த கோயிலை பற்றி நான் பிறகு சொல்கிறேன். அந்த கோவிலுக்கு சென்று தன்னுடைய ராமரை தரிசித்து விட்டு சற்று நேரம் அமைதியாக இருந்துவிட்டு செல்லலாம் என்று அங்கே உள்ளே செல்கிறார். அது மிக பெரிய பிரபல்யமான கோயில், ஒரு பெரிய கோயில். அது ஒரு பிரசித்தமான கோயில். அந்த கோயில் கதவுகளெல்லாம் நுழைவாயிலெல்லாம் பெரியதாக இருக்கும். அந்த கோயிலுக்கு உட்புறம் செல்லும்போது உள்ளே நுழையும் போதே ஒரு நுழைவாயில் அருகில் ஒரு மகாராஜ் ஒருவர், நரசிங்க மகாராஜ் என்கின்ற ஒரு மகாராஜ் ஒருவர் அங்கே தன் சீடர்களுடன் பக்தர்களுடன் அங்கே உரையாடி கொண்டிருக்கிறார். இவரை பார்த்தவுடன், இவர் ஹரிபாவ் கார்னிக்கை பார்த்தவுடன் அந்த நரசிங்க மகாராஜ் மிகவும் வேகமாக இவரை நோக்கி வந்து இவர் அருகில் வந்து இவர் கை மணிக்கட்டை பிடித்து கொண்டு உன் தட்சணையை இப்பொழுது கொடு என்று கேட்டு வாங்கி கொள்கிறார். இவரும் மனமுகழ்ந்து புலகாங்கிதம் அடைந்து அந்த தட்சணையை கொடுத்து விடுகிறார். அப்பொழுதுதான் பாபாவின் அருள் இவருக்கு புரிகிறது. பாபாவின் நாம் கொடுக்க வேண்டும் தட்சணையை பாபாவே இங்கு ஒரு சாதுவின் மூலமாகவும் ஒரு ஞானியின் மூலமாக தன்னிடம் பெற்றுக்கொண்டு விட்டார் என்று மிகவும் மனமகிழ்ந்து மிகவும் அற்புதமாக அந்த கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துவிட்டு தன் வீடு சென்று விடுகிறார். இது ஒரு பாபாவின் மகிமை. எப்படி அவர் கொடுக்க வேண்டும் என்ற தட்சணையை அவர் ஊர் போய் சேர்வதற்கு முன்னாலேயே தன்னிடமிருந்து அவர் வசூல் என்று சொல்லக்கூடாது, தன்னிடமிருந்து இந்த காணிக்கையை பெற்றுக்கொண்டு ஆசீர்வதித்தார் என்பதைத்தான் கூற வேண்டும். அப்படி அவர் நல்லபடியாக அந்த காணிக்கையை செலுத்திவிட்டு வீடு சென்றார் என்பது இந்த பதிவில் அந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாம் பாபாவின் கதைகளை படிக்கும்போதும் கேட்கும்போதும் இடையிடையே நமக்கு பலவிதமான விஷயங்கள் நம்மளை வந்து அடைகின்றன. அப்படி ஒரு விஷயம்தான் இந்த காலாராமர் கோயில் என்பது. அவர் இந்த கதையோடு வருகின்றதனால் அதை பற்றி நான் எனக்கு தெரிந்த சிலவற்றை உங்களில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் பெரும்பாலும் தென்னிந்தியாவில் பல கோயில்களை பார்த்திருக்கிறோம். வட இந்தியாவில் பிரசித்தமான கோயிலுக்கு சென்றிருக்கிறோம். நிறைய கோயில்கள், மிகவும் முக்கியத்துவமான கோயில்கள், அருமையான புராதன கோயில்கள், புராதன காலத்திலிருந்து கோயில்கள் ஆகியவை நிறைய இருக்கின்றன. நாமில் பல பேர் பார்த்திருப்போம், சில பேர் பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இன்றைக்கு அந்த கோயிலை பற்றி நான் உங்களில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த கோயில்
பெயரே காலா ராமர் கோயில் என்று பெயர். காலா என்றால் கருப்பு, ராமர் என்றால் உங்களுக்கு தெரியும். அந்த கோயிலுக்கு பெயர் கருப்பு ராமர் என்று பெயர். இது பஞ்சவடி என்கின்ற இடத்தில் நாசிக் அருகில் ஒரு சிறப்பான ஒரு பூர்வீகமான கோயில் அந்த கோவில். அந்த கோயில் புராணம் என்னவென்றால், மிக பழமையான கோயில். முகமதியர்கள் ஆட்சி பண்ணிய காலத்துக்கு முந்தைய கோயில். முகமதியர் ஆட்சியில் நமது பாரதம் முழுக்க கோயில்களுக்கு ஏற்பட்ட நிலைகளை நாம் சரித்திரத்தின் வாயிலாக அறிந்திருக்கிறோம். அதே போல் இந்த கோயிலுக்கும் அப்படி ஒரு நிலை ஏற்பட்டுவிட்டது. கோதாவரி நதிக்கரையில் இருக்கக்கூடிய இந்த கோயிலில், கோதாவரியில் அருகில் அல்லாமல் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த கோயிலில் இப்படி ஒரு பிரசித்தமான கோயில் இது. இது எப்படியோ அந்த கோயில் சிதிலமடைந்து நடைமுறைக்கு இல்லாமல் பாழையடைந்து போய்விட்டது என்று புராணத்தில் கூறப்பட்டிருக்கிறது. இது இப்படி இருக்க சற்றேறத்தாழ 17வது நூற்றாண்டில் 1780, 75, 80 காலங்களில் இந்த கோயிலுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கிறது என்று சொல்ல வேண்டும். அந்த ஊரில் ஒரு பக்தர் இருக்கிறார். சர்தார் ரங்கா ராவ் ஒட்டேக்கர் என்கின்ற பக்தர் ஒருவர் அந்த ஊரில் இருக்கிறார். அவர் கனவில் ராமர் வந்து, நான் கோதாவரி நதியில் இருக்கிறேன், மூழ்கி இருக்கிறேன், என்னை எடுத்து மீட்டு இங்கு ஒரு கோயிலை நிர்மாணம் செய்ய என்று அவருக்கு ஒரு உத்தரவு கொடுத்ததாக புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. அப்படியே அவர் உடனே அடுத்த நாள் காலை அந்த கோவிலுக்கு, அந்த கோதாவரி நதிக்கரைக்கு சென்று அங்கு தேடி பார்த்து, அப்போது அங்கே ராமர் பரிவார் என்று சொல்லக்கூடிய ராம, லக்ஷ்மண, சீதா, ஹனுமர் சமேத விக்கிரகங்கள் அங்கே இருக்கின்றன. மிகவும் அற்புதமான விக்கிரகங்கள், எல்லாம் கருங்கல் விக்கிரகங்கள், கருப்பு நிற விக்கிரகங்கள். அவைகள் 2 அடி உயரத்தில் தான் இருக்கின்றன. அத்தனை அம்சமான விக்கிரகங்கள். உடனே அவர் அதை எடுத்து வந்து அந்த நாசிக்கில் பஞ்சவடிகின்ற என்ற இடத்திலேயே அதை பிரதிஷ்டை செய்து ஒரு பிரம்மாண்டமான கோயிலாக அவர் நிர்மாணம் செய்து விடுகிறார். அந்த கோயிலின் சிறப்பு என்னவென்றால், அந்த கோயில் ராமர் 14 ஆண்டுகள் வனவாசம் செய்தார் என்பது நமக்கு தெரியும். அதில் 2.5 ஆண்டுகள் அந்த பஞ்சவடி என்கின்ற இடத்தில் அவர் தன்னுடைய வனவாசத்தில் இருந்தார் என்பது புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. அதை அடிப்படையில் தான் இந்த கோயில் ஆதி காலத்தில் கட்டப்பட்டு பிறகு அது சிதிலமடைந்து விட்டது என்று புராணம் கூறுகிறது. அந்த கோயிலில் ராமருடைய விக்கிரகம் கருப்பு நிறத்திலேயே இருக்கும். அதனால்தான் அதற்கு பேர் காலா ராமர் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இந்த கோயிலில் இன்னொரு அற்புதம் என்னவென்றால், ராமனின் சன்னதி 14 படிகளை கொண்டு மேல் ஏறிப்போனால் அந்த சன்னதியை பார்க்கலாம். அந்த 14 என்பது அவர் 14 ஆண்டுகள் வனவாசத்தில் இருந்தார் என்பதற்காகவே இப்படி நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது, தலப்புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலில் நுழையும் போதே அங்கு ஒரு அனுமார் கோயில் இருக்கிறது. அந்த அனுமார் விக்கிரகமும் கருப்பில் தான் இருக்கும். அந்த அனுமார் விக்கிரகத்திலிருந்து நேரடியாக நாம் அந்த அனுமார் விக்கிரகத்துக்கும் ராமருடைய மூலஸ்தலத்துக்கும் கற்பக கிரகத்துக்கும் நேரடியாக பார்க்கக்கூடிய அளவுக்கு நிர்மாணிக்கப்பட்டுள்ளது என்பது சிறப்பாக கூறுகிறார்கள். இது மிகவும் விசேஷமான கோயில். எல்லோரும் வந்து வணங்குகிறார்கள். ராமாயணத்தின் அடிப்படையாக கொண்ட கோயில். ஆகவே எல்லோரும் இங்கு வணங்குகிறார்கள். இதை தவிர இங்கு தத்தாத்திரேயரின் அடிச்சுவடுகளும் இருப்பதாகவும் ஒரு ஐதீகம் கூறப்படுவதாக இங்கே கூறப்பட்டு, இந்த கோயிலில் மற்றொரு சிறப்பு என்னவென்றால் 84 தூண்கள் அங்கே இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் கூறுகின்ற காரணம், 84 லட்சம் பிறவிக்கு பிறகுதான் ஒரு மனிதனுக்கு ஒருவருக்கு மனித பிறவி கிடைக்கும் என்பது புராணங்களில் கூறப்பட்டுள்ளதாக நாம் சிலவற்றில் அறிகிறோம். அது 84 இருக்கலாம், 84 லட்சமாக இருக்கலாம், 84,000 இருக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த காலாராமர் கோயிலில் இன்னொரு சிறப்பு என்னவென்றால், அந்த கோயிலில் நிர்மாணித்த சர்தார் ரங்கா ராவ் ஒடேக்கர் என்பவரின் சிலையும் அந்த கோயிலுக்குள்ளேயே இருக்கிறது. நாம் தமிழ்நாட்டிலேயும் சில கோயில்களில்
பழனியில் எடுத்துக்கொண்டாலும் போகருக்கு ஒரு சன்னதி இருக்கிறது, கரூரில் கரூரார் சன்னதி இருக்கிறது. அப்படி ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு அந்த கோயிலில் முக்கியஸ்தர்களுக்கு ஒரு சன்னதி இருப்பதை நாம் காண்கிறோம். அதேபோல் இந்த கோயிலிலும் அந்த வடேக்காரின் ஒரு சிலை அங்கே வைக்கப்பட்டு மக்களை அவரையும் தரிசித்து அவருக்கும் நன்றி செலுத்துகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய அடுத்த நிகழ்ச்சியாக டாக்டர் பண்டிட் என்பவர் பாபாவிடம் ஒரு தன்னையும் அறியாமல் தனக்கு இருக்கக்கூடிய அதீத பக்தி, தனது குருவின் பக்தியின் காரணமாக தன்னை மறந்து எப்படி நடந்து கொண்டார், அதனை பாபா எப்படி ஏற்றுக்கொண்டு அவர் குருவுக்கு அவர் எப்படி பணிவிடை செய்தாரோ அதை போன்றே தமக்கு செய்வதை எப்பொழுது எப்படி அவருக்கு அனுமதி அளிக்காமலும் அவர் செய்ததை மகிழ்ந்து ஏற்றுக்கொண்டார் என்பதை இன்றைக்கு பார்ப்போம். டாக்டர் பண்டிட் தனது ஷிரடி விஜயத்தில் வந்து பாபாவை சந்தித்து ஒரு முன்னோடி தரிசனம் செய்து கொண்டு இருந்தார். அப்பொழுது பாபா அவர்கள் அவரை தாதா பட்கேல்கர் என்னும் இன்னொரு பக்தரை சென்று சந்திக்க சொல்கிறார். இப்படி அடிக்கடி பாபா சொல்வது வழக்கம். தன்னிடம் வருபவர்களை அவரை பார்த்து விட்டு வா, அங்கு சென்று விட்டு வா, இவர்களின் தட்சணை வாங்கி கொண்டு வா, இவர் என்ன சொல்கிறார் என்று கேள் என்றெல்லாம் சகஜமாக சொல்லுவது பாபாவின் சன்னிதானத்தில் கூட்டுறவில் நடக்கின்ற ஒரு விஷயம். இந்த தாதா பட்கேல்கரை பார்த்து விட்டு வா என்று சொல்கிறார். ஏன் சொன்னார் என்று நமக்கு இப்பொழுது தெரியாது. அவர் சொன்னது அவருக்கு தான் தெரியும். அதில் ஒரு மகிமையும் ஒரு தாத்பரியமும் ஒரு மறைந்திருக்கின்ற ஒரு உண்மையும் இருக்கலாம். ஆகவே அவரை பார்க்க சொல்கிறார். அந்த டாக்டர் பண்டிட்டும் அப்படி சென்று இந்த தாதா பட்கேல்கரை பார்த்துவிட்டு சிறிது நேரம் கழித்து எல்லோரும் தரிசனம் செய்வது போல தாமும் வரிசையில் தரிசனம் செய்ய வருகிறார்கள். வழக்கமாக இந்த மத்தியான ஆரத்தி நேரங்களில் முன்னும் பின்னும் அந்த நேரத்தில் சில சமயங்களில் பகத் மகள் சாபதி என்னும் பக்தர், ஒரு மிக நெருங்கிய பக்தர், கூடவே அதிக நாட்கள் அதிக ஆண்டுகள் இருக்கின்ற பக்தர், அவர் மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடியவர். அவர் மாத்திரம்தான் பாபாவின் நெற்றியில் முகத்தில் பாபாவின் கழுத்தில் சந்தனமிடுவது வழக்கம். இது சில வழிமுறைகள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள். யார் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், அவர்களுக்குள்ளேயே ஒரு கட்டுப்பாடு, அவர்களுக்குள்ளேயே ஒரு விதமான ஒரு அமைப்பு. அதை அவர்கள் யாரும் மாறவோ மீறவோ மாட்டார்கள். அப்படி வழக்கமாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி செய்வது வழக்கம். எல்லோரும் படிக்கட்டு ஏறி பாபாவை பார்க்க போகிறார்கள். எல்லோரும் கையில் பூஜை பாத்திரங்களையும் பூஜை சாமான்களையும் எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். அப்படி இந்த டாக்டர் பண்டிட்டும் அந்த தாதா பட்கேல்கருடன் சேர்ந்து செல்கிறார். தாதா பட்கேல்கர் கையில் குங்குமம், சந்தனம் போன்ற பூஜை பொருட்களை எல்லாம் வைத்திருக்கிறார். இவரும் கூடவே செல்கிறார். பாபாவின் அருகில் இவர் சென்று பார்த்த உடனேயே இவருக்கு என்ன தோன்றியது அவருக்கே தெரியாது. தாதா பட்கேல்கரின் கையில் இருந்த அரைத்த சந்தனத்தை எடுத்து திடீரென எந்த விதமான முன்னிருப்பும் இல்லாமல் தன்னையும் மறந்து தன்னையும் அறியாமல் பாபாவின் நெற்றியில் திரிபுண்டரா என்கின்ற ஒரு நெற்றியில் பட்டையாக இட்டுவிடுகிறார். இதை எல்லோரும் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். இது ஒரு வரம்பு மீறியதாக அவர்களெல்லாம் நினைக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். இல்லது இவர் இதை எப்படி பாபா அனுமதித்தார் என்றும் அவர்களுக்கு தெரியவில்லை. சற்று நேரம் ஒரு அதிர்ச்சி கடந்த சூழ்நிலை இருக்கிறது. அவரும் அந்த பக்தரும் டாக்டர் பண்டிட்டும் பார்த்துவிட்டு அப்படி செய்துவிட்டு அவர் வந்து விடுகிறார். அதற்கு பிறகு ஒரு அந்த நிலத்திலேயே பக்தர்கள் எப்பொழுதும் அந்யோன்யமாக பாபாவிடம் பேசுபவர்கள் உரிமையோடு பாபாவிடம் கேட்கிறார்கள், நீங்கள் எப்படி அந்த டாக்டர் பண்டிட் உங்களிடம் திரிபுண்டராவை வைக்கும்போது விடும்போது நீங்கள் அதை தடுக்கவில்லை, ஏற்றுக்கொண்டீர்கள் சகஜமாக கேட்கிறார்கள். அதற்கு பாபா மிகவும் விளக்கமாக, அந்த பக்தருக்கு வேறொரு குரு இருக்கிறார், அந்த குருவை அவர் மனதில் நினைத்து கொண்டார். அந்த குரு தோபனேஸ்வர் என்ற இடத்தைக்கு சார்ந்த காக்கா புராணிக் என்னும் ரகுநாத் மகராஜ் என்கின்ற பக்தரோடு, இதெல்லாம் பாபா கூறியது, என்ற பக்தர் இருக்கிறார், அந்த ஒரு குரு இருக்கிறார். அந்த குருவை இவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்.
இந்த டாக்டர் பண்டிட்டுக்கு அவர்தான் குரு. ஆகவே அவர் அந்த குருவை எப்படி வணங்குவாரோ, எப்படி அவரை வணங்குகின்ற முறையிலே என்னையும் வணங்கிவிட்டார். நான் அதை தடுக்க முடியவில்லை, நான் ஏற்றுக்கொண்டேன். ஆகவே அந்த குருவுக்கு அவர் செய்வதை அவர் மகிழ்ச்சி அடைந்தால் அந்த மகிழ்ச்சி எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்பது போல சொல்லி, இப்படித்தான் பாபா பக்தர்களின் விருப்பப்படியே தம்மை எப்படி அவர்கள் வழங்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அப்படியே வழங்கினார். அதேதான் ஏற்கனவே சொன்னது போல ராமராக நினைத்து கொண்டு ஒரு பக்தரிடம் ராமனாகவே காட்சியளித்தார். நான் ராமனை தவிர யாரையும் வணங்க மாட்டேன் என்று சொன்னவிடம் அவர் மறுத்து எதுவும் சொல்லவில்லை, ராமனாகவே அங்கே காட்சி விட்டார். விட்டல் பண்டரிபுரம் செல்ல வேண்டும் என்று சென்றபோது இங்கே பண்டரிபுரம் இருக்கிறது காட்டினார். துவாரகைக்கு போய் நான் செல்ல வேண்டும் என்று கேட்டவர்கள் இங்கேயே இருக்கிறது என்று கூறினார். அதே போல் திரிவேணி சங்கமத்தில் போய் நான் நீராட வேண்டும் என்றவருக்கு கால் கட்டைவர்கள் தன்னுடைய அங்கேயே திரிவேணி சங்கமத்தை கொண்டு வந்து காட்டியவர் பாபா. அப்படி இந்த பக்தரின் பக்தியை அவர் மெச்சி அந்த பக்தருக்கு ஒரு மனமகிழ்ச்சியை கொடுத்து அந்த பக்தரின் குருவுக்கும் ஒரு 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 பாத்திரமாகும்படியாக பாபாவை நடந்து கொண்டார் என்பது குறிப்பிடப்பட்ட வேண்டிய விஷயம். அடுத்த நிகழ்ச்சியும் பாபாவிடம் வரும் ஒரு பக்தர் வேறொரு குருவின் சிஷ்யர், குருவின் அவர் அன்பாக இருப்பவர். அவர் பாபாவை பார்க்க வரும்போது இந்த நிகழ்ச்சியை பாபா அவருக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சுட்டிக்காட்டி அவர் தவறை உணர்ந்து அந்த பக்தர் தனது குருவின் மூலமாக தனது தவறை உணர வைத்தார் என்பதுதான் இந்த நிகழ்ச்சி. சோமதேவ் சுவாமி என்பவர் ஹரித்வாரில் இருப்பவர். அவர் ஒரு சமயம் உத்தர்காசிக்கு அவர் வந்திருந்த பொழுது பாபாவின் பக்தரில் ஒருவரான காக்கா சாஹிப் என்பவரின் சகோதரன் பாயாஜி என்கின்ற ஒரு பக்தர் அங்கே உத்தர்காசியில் அவரை சந்திக்க நேர்கிறது. இருவரும் பாபாவை பற்றி பேசிக்கொள்கிறார்கள். ஒருவரையோர் புரிந்து கொண்டு ஒரு நட்பு ஆகிறது. அதற்பின் அவர் திரும்பவும் ஹரித்வார் சென்று விடுகிறார். இவர் தன்னுடைய இருப்பிடத்துக்கு வந்து விடுகிறார். இது நிகழ்ந்து விடுகிறது. பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நாள் பாபாவின் கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த பாயாஜி என்பவரின் நாக்பூரில் இருக்கும் இடத்தில் அவர் நாக்பூரில் இவரின் விருந்தினராக இந்த சோமதேவ் சுவாமி என்பவர் வருகிறார். வந்து அவரை சந்திக்க வேண்டி வருகிறது. அவர் சந்திக்கிறார்கள். சந்திக்கும் போது மீண்டும் பாபாவை பற்றியும் பாபாவின் புகழ் பற்றியும் ஷீரடியின் புகழ் பற்றியும் அவர்கள் அளவலாவிக் கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது இந்த சோமதேவ் சுவாமிக்கு நாம் பாபாவிடம் ஷீரடி சென்று அவரை பார்த்து வர வேண்டும் என்று தானாகவே ஒரு ஆவல் ஏற்படுகிறது. அவரும் அங்கே வருவதற்காக பிரயத்தனம் செய்து கொண்டு இந்த பாயாஜியிடம் ஒரு ஒரு முன்னோடியாக ஒரு கடிதம் வாங்கி கொண்டு தான் இன்னார் என்பதை அறிவிக்கும் விதமாக இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் என்பது போல் அந்த காலத்தில் ஒரு கடிதம் கொடுப்பது வழக்கம். அந்த கடிதத்தை வாங்கி கொண்டு அவர் ஷீரடி சென்று விடுகிறார். செல்ல தயாராகிறார். பிரயாணம் நடக்கிறது. பிரயாணத்தின் போது சிலரிடம் பற்றியெல்லாம் பேசிக்கொண்டே வருகிறார். அப்படியே நடந்து கொடுக்கிறார். பாபாவிட்டு தெரிந்து கொள்கிறார். ஷீரடி வந்தவுடன் அங்கு ஷீரடியில் கொடிகள் பறப்பதை பார்த்துவிட்டு ஒரு குருவுக்கு ஏன் இந்த கொடிகளும் டம்பமும் என்று இவருடைய ஒரு தாழ்வான மனப்பான்மையில் பாபாவை பற்றி அவர் சற்று குறைவாக எடை போட்டுவிட்டு அவர் ஏதோ டம்பத்துக்காகவும் புகழுக்காகவும் ஒரு ஞானி போல் இல்லாமல் ஒரு ஆர்ப்பாட்டமாக செய்வதாக இவர் கற்பனை செய்து அதை பற்றி பேசவும் துவங்கி விடுகிறார். நான் இங்கு பார்க்கப் போவதில்லை, இப்படிப்பட்ட ஒருவரை நான் பார்க்கப் போவதில்லை என்று சற்று தூஷணியாகவே பேசிவிட்டு நான் திரும்புகிறேன் என்று கூறுகிறார். அவருடன் வந்தவர்கள், நீங்கள் அப்படி செய்யக்கூடாது, பாபா அப்படிப்பட்டவர் இல்லை, மிகவும் எளிமையானவர், அவருக்கு அதாவது தேவையில்லை, பக்தர்கள் அதை செய்கிறார்கள், இது ஒரு தேவையற்ற விஷயம் என்று நினைக்க வேண்டாம், இது அத்தியாவசியமாக இருக்கிறது, பக்தியின் அறிகுறி தான் இது, நீங்கள் அப்படி நினைக்க வேண்டாம் என்று அவரை சற்று சமாதானப்படுத்தி அவரை புரிய வைத்து
மீண்டும் வருமாறு அழைக்கிறார்கள். அவரும் சரி திரும்பி போகாமல் அவர்களுடைய கூறியதை கேட்டுக்கொண்டு அங்கே வந்து பாபாவை சந்திக்க வந்து விடுகிறார். அப்பொழுது இவர் பேசிக்கொண்டிருந்தது பக்தர்களுக்கு தெரியும், இங்கேயே அது முடிந்துவிட்டது. இது பாபாவுக்கோ யாரும் போய் சொல்லியிருக்கிறது நியாயமில்லை, அவர் கேட்கவும் மாட்டார். அவருக்கு எப்படி தெரியும் என்பது நம்ம கேள்வி வரக்கூடாது. அவருக்கு எல்லாம் தெரியும். சர்வாந்தர்யாமி. என்ன நடந்தாலும், யார் எங்கு பேசினாலும், யார் என்ன செய்தாலும் அவருக்கு மிகவும் தெளிவாகவும் அழகாகவும் தெரிந்துவிடும். அப்படி அது அவருக்கு அவர் முன்னிலையில் போகும்போது பாபா மிகவும் சற்று கோபமாகவும் அவருக்கு ஒரு ஒரு புத்தி புகட்ட வேண்டும் என்கிற பாணியிலும் மிகவும் ஆக்ரோஷமாகவும் இவரை அனுமதிக்காமல் இவரை போக சொல்லி மிகவும் கோபப்பட்டு இவருக்கு தரிசனம் கொடுக்காமல் இவரை புறக்கணித்து இவரிடம் சினந்து பேசி இவரிடம் மிகவும் மனம் புண்படும்படியாகவும் பாபா வந்து இவருக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக பேசிவிடுகிறார். இதை கண்ட இந்த சோமதேவ் சுவாமி என்பவர் சற்று மனம் தளர்ந்து மனம் கலங்கி அங்கேயே அமைதியாக இருந்து அவர் பார்க்கிறார். அப்பொழுது அவருக்கு பார்க்கும்பொழுது பாபா எப்படி ஒரு பக்தரிடம் அன்பாக பேசுகிறார், எப்படி அவர்களை உற்று பார்க்கிறார், அவர்களை எப்படி தொட்டு அவரை ஆசீர்வாதம் செய்கிறார், அவர்களுக்கு எப்படி உதியை கொடுத்து அவர்களுக்கு குணமாக்குகிறார், எப்படி அவரிடம் அன்பாகவும் பணிவாகவும் எந்த விதமான ஒரு வித்தியாசம் குரு சிஷ்யன் என்ற வித்தியாசம் இல்லாமல் அவர் அரவணைத்து போகிறார் என்கிறதெல்லாம் பார்க்கும்போது இவருக்கு மனம் நெகிழ்ந்து விடுகிறது. ஆகவே இவர் பாபா இவரை ஒரு வேகமாகவும் கடுஞ்சொற்களால் பேசியதாகவும் அவர் எடுத்துக்கொள்ளாமல் இதெல்லாம் நமக்கு ஒரு படிப்பினை, நாம் இப்படி நடந்து கொண்டிருக்கக்கூடாது என்பதை பரிபூர்ணமாக உணர்ந்து விடுகிறார். உணர்ந்து அவருக்கு அப்போது எந்த விதமான அவர் பாபா மேல் வருத்தமோ கோபமோ ஏற்படவில்லை, கோபப்படுவது கொண்டவில்லை. இருந்தாலும் எப்படி இப்படி பேசிவிட்டார் என்று நினைக்கக்கூட அவர் தோன்றவில்லை. அப்படி அவர் பேசாமல் இருந்து விடுகிறார். அப்படி இருக்கும்போது அவருக்கு தோன்றுகிறது, அவரது குரு என்பவர் சொன்னதும் அவர் நடந்து கொண்டதும் அவருக்கு புரிகிறது. சோமதேவ் சுவாமி பாபா தன்னுடைய தவறை சுட்டிக்காட்டி தனக்கு பாடம் புகட்டி தனக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு தரிசனத்தை தந்திருக்கிறார் என்று ஏற்றுக்கொண்டு அவர் மனம் மகிழ்ந்து கொண்டு நினைத்து கொள்கிறார். அப்பொழுது அவருக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக மனதில் மேலோங்கி நிற்கும் ஒரே ஒரு விஷயம், எந்த விதத்தில் பாபா அவரை சொன்னாலும் அவரை நடத்தினாலும் அது தவறில்லை என்று தான் புரிந்து கொள்ளும் அளவுக்கு தனது குருவானவர் கூறியதை மனதில் நினைத்து கொள்கிறார். அவரது குரு என்ன கூறியிருக்கிறார் என்றால், எங்கே ஒருவரது மனது மிக மிக மகிழ்ந்து களிப்படைகிறதோ அதுவே நமது இருப்பிடமும் களைப்பாறும் இடமுமாகும் என்று அவரது குரு கூறிய மொழிகளை அவர் நினைந்து கூறுகிறார். ஆகவே அவருக்கு பாபா மீது எந்த விதமான வருத்தமும் ஏற்படவில்லை. காரணம், அவரது குரு கூறிய நிகழ்ச்சிகளை இங்கே கண்முன்னாக தத்ரூபமாக பார்த்து விட்டார். அங்கே அகமகிழ்ந்து இருப்பவர்களை தனது மனதும் களிப்பாக இருப்பதையும் கண்டு இதுவே நமது மிக மிக மகிழ்ந்து களிப்படைகின்ற ஒரு இடம் என்று அவர் புரிந்து கொள்ளும் அளவுக்கு பாபா அவருக்கு உணர்த்தி காட்டிவிட்டார். ஆகவே அவருக்கு எந்த விதமான மன வருத்தமும் இல்லாமல் பாபாவை மிகவும் விரும்பி நேசித்து அவருடன் மிகவும் அவருடைய கூட்டுறவில் இருந்தார் என்பதை நமக்கு தெரிகிறது. பாபா மீது அவருக்கு இருந்த பக்தியும் நம்பிக்கையும் மிகவும் உறுதிப்படுத்தப்பட்டு பாபாவின் அவர் ஒரு முக்கியமான முற்றிலும் மாறுபட்ட பற்றுள்ள அடியவராக ஆனார் என்பதை சொல்ல தேவையில்லை என்று இந்த கதையில் கூறப்பட்டிருக்கிறது. பாபாவை ஒரு டம்பம் உடைய நபர் என்றும், இவர் எதற்காக இந்த கொடிகளெல்லாம் வைத்துக்கொண்டு சம்பிரதாயங்களை
ஒரு ஞானிக்கு தேவையா என்பது போன்ற தூஷணையாக எண்ணிய அவருக்கு பாபா எப்படி அவருக்கு அந்த குரு மூலியமாகவே அவர் குரு என்ன கூறினார் என்பதை நினைவுபடுத்தி இது தவறு என்பதை சுட்டிக்காட்டி தன்னிடம் அவர் ஒன்றுபடச் செய்தார் என்பதே மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக இந்த கதையிலிருந்து தெரிவிக்கப்படுகிறது. இன்றைய 9வது வார நிகழ்ச்சியில் மிகவும் சுவாரஸ்யமாக விறுவிறுப்பான 3 அம்சங்களை பற்றி நாம் இங்கே பார்த்தோம். ஒரு பக்தருக்கு குரு பூர்ணிமா என்று ஒரு கூடுதலாக ஒரு காணிக்கையை செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் வந்தபோது அவரிடம் எப்படி அதை இன்னொரு ஒரு மகான் மூலியமாகவும் ஞானிகள் மூலமாக அதை தான் அவரை செலுத்தும்படி செய்தார் என்பதை அவர் மனதை சாந்தப்படுத்தினார் என்பதையும், அடுத்ததாக ஒரு டாக்டர் ஒருவர் தன்னுடைய குருவுக்கு எப்படி தாம் பணிவிடை செய்கிறாரோ அதே போல் நெற்றியில் திலகமிட்டு அவருக்கு தனது குருவுக்கு செய்கின்ற ஆராதனையை செய்ய வைத்தார் என்பதையும் நாம் பார்த்தோம். அதேபோல் அடுத்தது ஒரு சந்நியாசி சோமதேவ் சுவாமி என்கின்ற ஒரு மகான், ஒரு சந்நியாசி தன்னிடம் வந்தபோது தன்னை பற்றி தவறான எண்ணத்தில் வந்தபோது அந்த குரு அவருக்கு என்ன கூறினாரோ அதை மனதில் அவரே உணர்த்தும்படி அளவுக்கு அங்கே நிகழ்ச்சிகளை எல்லாம் காட்டி அவர் மனதை மாற்றி அவர் தன் தவறை உணர்ந்து நெகிழ்ந்து போய் அவரிடம் தன்னிடம் ஒற்றுமையாக ஒன்றுபட்டு இருந்தார் என்பதையும் நாம் இன்று பார்த்தோம். இந்த நிகழ்ச்சிகள் பூரா நீங்கள் பார்த்து மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். நீங்கள் இதே போல் உங்களுடைய கருத்துக்களை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். உங்களுடைய எங்கள் ஆதரவை எங்களுக்கு அளியுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், எங்களுடன் இணைந்திருங்கள் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் 10வது வாரமாக நாம் வேறு சில விஷயங்களை பற்றி பேசுவோம் என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ சாயிராம், ஓம் ஸ்ரீ சாயிராம், ஓம் ஸ்ரீ சாயிராம். ஓம் சாயி நமோ நம, ஸ்ரீ சாயி நமோ நம, ஜெய் ஜெய் சாயி நமோ நம, சர்க்குரு சாயி நமோ நம. ஓம் ஸ்ரீ சாயிராம்.